Hello everybody. In the video la நம்ம Python language யூஸ் பண்ணி ஒரு solid diamond pattern எப்படி print பண்ணலாம்னு பார்க்க போறோம். So இதுதான் வந்து solid diamond pattern. ஏன் solidங்கறோம்னா இந்த மாதிரி இன்டர்னல்லவும் நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஃபில் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சைடு வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. So it's a size of 6 diamond சொல்லிக்கலாம். So 4 sideஸ்லயுமே கவுண்ட் பண்ணா 6 ஸ்டார் மார்க்ஸ் இருக்கும். So இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் எப்படி print பண்ணலாம்ங்கறத Python language எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதே பிக்சர் தான் நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பார்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாஃபை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம் பெட்டராக இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆஃப் பிரிண்ட் பண்ணிட்டு இன்வெர்டட் பிரிண்ட் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃபை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஹாஃபை ஒரு குவார்ட்டர் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதை மட்டும் கூட நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ சைஸ் 6 இருக்குது. இதெல்லாம் ஐ நம்ம பண்ண போகிறோம். ஒரு கோட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் இஸ் ஈக்குவல் டு 6 நம்ம இந்த பிக்சரில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ரேஞ்ச் பார்க்க போகிறோம்? ஸோ இதான் ஐ நம்ம குறிக்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ 1 இங்கே பிரிண்ட் ஆகுது, 1 ஸ்டார், இங்கே 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 5 6 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது நம்ம 1 2 3 4 5 6 அரேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகுது? 5 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ சைஸ் 6 மைனஸ் ஐ அது வந்து ஸ்பேசஸாக பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்டார். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் பிரிண்டிங் லாஜிக் வந்து ஐயோட ரிலேட் பண்ணோம்னா சைஸ் மைனஸ் ஐ ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈக்குவல் டு ஐ நம்பர் வந்து நம்ம ஸ்டார்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 6 வரை நம்ம போகிறோம். 6ங்கிறது சைஸு. ஸோ அந்த இதை டச் பண்ணால் சைஸ் ப்ளஸ் 1 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கோட நம்ம கன்கார்டினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? சைஸ் மைனஸ் ஐ. ஓகே, ஸோ ஸ்பேஸுக்கு 2 விட்டுக்கலாம் நம்ம. ஸ்டார் சைஸ் மைனஸ் ஐ. ஸோ இத்தனை ஸ்பேஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஸ்டார் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஈக்குவல் டு 1னா ஒரு ஸ்டாரு, ஐ ஈக்குவல் 2னா 2 ஸ்டாரு, 3னா 3 ஸ்டார் ஆட் பண்ணுறோம். இந்த பிங்க் கலருக்கு மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஸோ கன்கார்டினேஷன் போட்டு ஸ்டார் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டால் இட் லுக் நைஸ். ஸோ அதனால் இன்னும் இருக்கா நம்ம எத்தனை டைம்ஸ் அப்படி பண்ணுறதுக்கு ஐ டைம்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை அடுத்து கடைசியாக இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்க மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்ஸ் ரிமைனிங் இந்த செகண்ட் பார்ட்டு இருக்குல்ல, டாப் ரைட்டு ஹாஃபை பார்த்தோம்னா இது எப்படி பிரிண்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவுக்கு நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன பண்ணுறாங்க? 1 ஆட் பண்ணுறாங்க, 2 3 4 5. ஸோ ஐ ஈக்குவல் டு 2னா 1, ஐ ஈக்குவல் டு 3னா 2. ஸோ அப்படின்னா ஐ மைனஸ் 1 ஸ்டார்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஐ ஈக்குவல் டு 1னா 0, ஐ மைனஸ் 1 0. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இன்னொரு கன்கார்டினேஷன் போட்டு ஸ்டார்ஸ் ஆட் பண்ணலாம். இன்னொரு கன்கார்டினேஷன் போட்டு ஸ்டார் ஸ்பேஸ் எத்தனை டைம்ஸ்? ஐ மைனஸ் 1. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்பேஸ் ஐ டைம்ஸு, அடுத்து ஸ்டார் ஸ்பேஸ் I minus 1 time. ஸோ இதை டைரெக்டாகவே நம்ம
கம்பைன் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே இங்கேயே ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ணுறோம், இங்கேயே ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ லாஜிக்காக நம்ம பார்த்தோம். இதை கம்பைன் பண்ணோம்னா கூட ஈஸியாக தான் முடியும். ஸோ நம்ம இப்போ கம்பைன் பண்ணால் எப்படி பண்ணலாம்? I + I - 1, that is 2I - 1. ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டால் கூட இட் வில் ஒர்க். ஸோ இதனால் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் வந்து 2 × I 2 × I - 1. ஸோ இது மாதிரி கம்பைன் பண்ணி போட்டால் கூட நம்மளுக்கு ஒர்க் ஆகும், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ 2I - 1. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம ஒரு டாப் ஹாஃப் முடிச்சாச்சு. இது வந்து டாப் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் வி ஹேவ் டு இன்வெர்ட் பாட்டம் ஹாஃப். பாட்டம் ஹாஃப் வந்து ரொம்ப ஈஸி, இன்வெர்ட்டட் டாப் ஹாஃப், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இன்வெர்ட்டர் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரோ பிரிண்டிங் இருக்குல்ல, இது ஈக்குவல் டு என்ன ரோ? ஃபிஃப்த் ரோ எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குது? ஃபோர்த் ரோ மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபோர்த் ரோவில் 3, 4, 5, 6, 7 பிரிண்ட் ஆகுது, இங்கேயும் 7 பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ லாஜிக்கலாக நம்ம ஏற்கனவே இருக்குது. ஸோ இது ஃபிஃப்த் ரோ மாதிரி இருக்குது, இது ஃபோர்த் ரோ மாதிரி இருக்குது, இது தேர்டு, செகண்டு, 1. ஸோ 5, 4, 3, 2, 1 இந்த லூப்பை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதே கோடு தான். ஸோ இந்த என்டையர் பார்ட் ஆஃப் த கோடை நம்ம காப்பி பண்ணி பாட்டம் ஆஃப் பண்ணிக்கிறோம். I எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலைஸ்ட் கோடாக எழுதுனா 5 நம்ம போடக்கூடாது, தட் இஸ் size -1. ஓகே, size -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சைஸ் இஸ் 6, 6 - 1 5, அப் டு 1 வரையும் போகிறோம். ஓகே, ஸோ 0ன்னு கொடுத்தா தான் அப் டு 1 வரையும் போகும். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இன்வெர்ட்டட் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லைனை கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், பிகாஸ் இல்லை. ஆனால் லாஜிக் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் பில்ட் பண்ணணும். டைரெக்டாகவே யூ கேனாட் கம் அவுட் வித் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இப்படி பார்க்க உங்களுக்கு வந்து யூ நோ ஹவு டு இன்ஃபர் திங்ஸ் ஃப்ரம் த ப்ராப்ளம் குயிக்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம சாலிட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சைஸ் 6க்கு பதிலாக ஒரு 15 நம்ம கொடுத்தோம்னா கூட இந்த மாதிரி 15 சைஸ் வரும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அடுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 15 இருக்கும், 15 ஸ்டார்ஸ் இருக்கும். ஈச் சைடில் வந்து 15 ஸ்டார்ஸ். உள்ளே எல்லாமே வந்து வி ஹாவ் ஃபில்டு பேட்டர்ன். ஸோ இதை தான் வந்து சாலிட் ஃபில்டு டைமண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆல் சாலிட் டைமண்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.